உள்ளி குழம்பு வைக்கிறதுக்காண்டி ஒரு 1/2 கிலோ உள்ளி கட் பண்ணி வச்சுருக்கு, ஒரு முழு பூண்டு, ஒரு 10 பச்சை மிளகா, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, 2 தக்காளி நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கு. மண் பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க பாத்திரத்தில். இது ஊர்லேருந்து கொண்டு வந்த வத்தல். இதை ஃபஸ்ட்டு பொரித்து எடுத்துக்கிடுவோம். பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு. கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. வெங்காயம் ஊற்றி போட்டு சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்காங்க, கல் உப்பு. உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துருக்காங்க. நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. இது உடனே செஞ்சு சாப்பிட்றதுக்கு, சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். உப்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சேனலை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல். சிம்பிளாக எல்லோரும் வச்சு சாப்பிட்ற மாதிரி. குழம்பு மசாலா ஒரு 1.5 கரண்டி சேர்த்துருக்காங்க. வேறு ஒரு மசாலையும் சேர்க்கலாம். இந்த குழம்பு மசாலா மட்டும்தான். வெயில் பயங்கர வெயில். நல்லா கிண்டி விட்டுருக்காங்க. கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்காங்க, அந்த பச்சை மணம் போகிறதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்ல எண்ணெய் இதாகி வந்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளி குழம்பு இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. சாப்பாடு கூட சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெல்லை சாந்தா சமையல்.